ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு பியூரான பட்டு சாரியை எப்படி டேமேஜ் இல்லாமல் பர்ஃபெக்டாக நீட்டாக ப்ரீ-ப்ளீட்டட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ-ப்ளீட்டட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு பியூரான பட்டு சாரி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா அயன் டேபிள் அண்ட் கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ், அதுக்கப்புறம் சாரீ பெக்ஸ் அண்ட் அயன் பாக்ஸ், இதெல்லாம் இருந்தாலே போதும். சேஃப்டி பின்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரீ பெக்ஸ். இந்த சாரீ பெக்ஸ் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ வெப்சைட்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ். எந்த அயன் பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டீமாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் ஸ்டீம் அயன் பாக்ஸில் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸ்டீம் அயன் பாக்ஸ் எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணும் அண்ட் எப்படிலாம் இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்பவே கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாரியை பிரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பியூரான பட்டு சாரி. ஸோ இந்த சாரி முந்தானை எது, ஸோ அண்ட் பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு எதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம சாரியை ப்ரீ-ப்ளீட்டட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா பல்லு ப்ளீட் தான். ஸோ பல்லு ப்ளீட் நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்தால் தான் அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் முந்தானி பகுதி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நீங்கள் சாரியை பிரித்து பாருங்கள், எது ஃப்ரண்ட்டு பேக்கு டாப்பு பாட்டம்ன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில சாரீஸில் எது ஃப்ரண்ட்டு பேக்குனே தெரியாது. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், பிகாஸ் அது டிசைனை பொறுத்து இருக்கும். சில டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இதுதான் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு. ஆனால் சில சாரியில் தெரியவே தெரியாது. ஸோ இந்த சாரியில் பார்த்திங்கன்னா நானே இந்த பல்லு வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சாரியில் இந்த மாதிரி சுங்கு இருக்கும், கரெக்டுங்களா? இந்த சுங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ளீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளீட்ஸ் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுங்க. ஸோ ஒரு சில பேர் சைடு மறையிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சில பேர் நார்மலாக இருந்தாலே போதும், சின்னதாக இருந்தாலும் போதும் அப்படின்னு நினச்சி எடுப்பீங்க. ஸோ உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப நிறைய ப்ளீட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக குட்டி குட்டியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், எப்போவுமே பல்லு ப்ளீட்டில் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுங்க. அதுக்கு அடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக எடுத்தாலே போதும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ண போகிறோம். ஸோ அரேஞ்ச் பண்ணும் போது நம்ம இந்த சுங்கு மடித்து விட்டுருக்கோம் இல்லையா, அதை எப்படி ப்ராப்பராக வெளியில் எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க கையிலேயே. ஸோ ப்ளீட்ஸை நல்லா கவுண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கையில் எடுத்துகிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டாலே போதும். ஸோ மடங்கி இருக்க அந்த பல்லு ப்ளீட்டில் இருக்க சுங்கு அழகாக நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சில பேருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறதுனால தான் இந்த டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு டிஸ்டர்பாக இருக்காது, நான் நார்மலாக எடுத்தாலே எனக்கு ஓகே தான் அப்படின்னும் போது நீங்கள் ஃபோல்ட்லாம் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் நார்மலாக எடுத்தாலே ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா 8 to 9 ப்ளீட்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ நான் பேக் சைடில் பின் பண்ண போகிறேன். பேக் சைடில் பின் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் வெளியில் தெரியாது. அதுக்கப்புறம் அயன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளீட்ஸும் நல்லா கேதர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பின்னை குத்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் டேபிள்லேயோ இல்லை உங்கள் ஷோல்டர்ஸ்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஹேங்கர்லேயோ எங்கே போட்டு எடுத்தாலுமே இதே டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை உங்கள் பாடி சைஸ்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை மாற்றாமல் எடுங்க. நிறைய பேர் எடுக்கும் போதே கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் மாறிடும். ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தாலே போதும், எல்லா ப்ளீட்ஸுமே ஈவனாக வந்துடும். நெக்ஸ்ட் வர ப்ளீட்ஸ் எல்லாமே இந்த டெக்னிக் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் இந்த சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங்க்கு போட்டிருக்கேன். என்னோட சேனலில் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி பர்ஃபெக்டான ஒரு சில்க் பட்டு சாரியில் எப்படி ஸ்டீம் அண்ட் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ளீட்ஸ் எதுவுமே வெளியில் வரல. இப்போ அடுத்து அயனிங் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃபிலிப் பிராண்டு அயன் பாக்ஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா 2400 வால்ட், ரொம்பவே ஹீட் அதிகமாக கொடுக்கும். ஸோ இது ஸ்டீம் அயன் பாக்ஸும் கூட. ஸ்டீம் அயன் பாக்ஸ் ஆக்சுவலி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இந்த
மாதிரி ஒரு பியூரான பட்டு சாரீ, ரொம்ப ஹார்டான பட்டு சாரீக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அயன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு சில்க்ன்ற மோட் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி ஸ்டீம் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நான் ஸ்டீம் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி நான் அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் ப்ரெஸ்டாக வரும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டீம் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். அது எப்படி வந்துட்டு நல்லா வந்து ஸ்டீம் வெளியில் வருதுன்ட்டு ஒரு மாதிரி புகையாக வருதா உங்களுக்கு. அது மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியலே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொம்ப வந்துட்டு லைட் வெயிட்டாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான சாரீ கிடையாது, பட் பியூரான பட்டு சாரீ. ஸோ உங்ககிட்ட ரொம்ப பியூரான பட்டு சாரீ ஹார்டாகவும் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்டீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப லூசனாக, ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக, ரொம்ப வந்துட்டு ஒரு பேப்பர் சில்க் மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் லாங் வேராக நீங்கள் வந்து சாரீ ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ப்ரீப்ளீட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக சாரீ வியர் பண்ணியிருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் வந்துட்டு நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பல்லு ப்ளீட் வந்துட்டு என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ லைட் வெயிட்டாக வந்துட்டு பார்க்க எப்படி இருக்குன்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நான் ஜஸ்ட் பின் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது எவ்வளோ வந்துட்டு பர்ஃபெக்டாக ப்ளீட் ஆயிருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ எப்படி வந்துட்டு பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபினிஷ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட்டில் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அது எப்படி செட் பண்ணுறது, அது எனக்கு வரவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எனக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு டவுட் கொஷின் மாதிரி தான் இது. இப்போ வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டை எப்படி செட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஷேப்புக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளீட்டாக வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் எங்கேயாச்சும் மடங்கியிருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் கைகளை விட்டு நீங்கள் வந்து அழகாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து கிரிப்னஸ்க்கு வந்து கிளிப் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு ப்ளீட்ஸ்லாம் நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். நான் அயன் பண்ணும்போது ரொம்ப இழுத்துக்கிட்டு வராது. ஸோ நிறைய பேர் இந்த கிளிப் வேறு என்கிட்ட இல்லை, நான் எங்கே வாங்குறது, எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னும் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வந்து இது பேர் வந்து சாரீ பெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் வெப்சைட்ஸில் போட்டாலே உங்களுக்கு நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அயன் பண்ணும்போது எவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக வருதுன்னு பாருங்கள். ஸோ அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பனாக ரொம்ப ஸ்டிஃபாக வருது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி அயன் பண்ணால் சாரீ டேமேஜ் ஆகாதான்றதும் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் சாரியை வந்துட்டு மந்த் கணக்கில் நீங்கள் மடித்து வச்சுருந்தா மட்டும்தான் உங்கள் சாரீ டேமேஜ் ஆகும். மற்றபடி நீங்கள் அந்தந்த தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது கரெக்டாக அயன் பண்ணி நீங்கள் நீட்டாக வச்சுட்டாலே போதும். இப்போ வந்து அயன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய ஷோல்டர்ஸில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ என்னோடய ஷோல்டர்ஸில் போடும்போது பாருங்கள் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப ஒரு குட் லுக்கிங் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட்டுக்கு எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு அளவெடுக்கலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்து உங்கள் ஷோல்டர்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி உங்கள் இடுப்பை சுற்றி கொண்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட உள் சுத்து ஃபேப்ரிக்கை நீங்கள் உங்கள் கையில் எடுத்து அதுக்கப்புறம் இடுப்பை சுற்றி வந்து கொண்டு வந்து அதையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு என்னோடய வீடியோஸில் ரொம்பவே தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். இதுவுமே உங்களோட பாடி சைஸை பொறுத்து தான் நீங்கள் சென்டர் ப்ளீட்டை எடுக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப குண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சாரியை பொறுத்துமே இருக்குது. ஸோ உங்கள் சாரீ வந்துட்டு ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது, நீங்கள் குண்டாக இருக்கீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சென்டர் ப்ளீட் வரும். ஸோ நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க சென்டர் ப்ளீட் வந்துட்டு நிறைய எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே பாடி சைஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய பாடி சைஸை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீட்ஸ் எடுக்க போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்துட்டு மீடியம் சைஸில் எடுக்கிறேன், ரொம்பவும் குட்டியாக எடுக்கலை. ஸோ ஒரு மீடியம் சைஸில் நான் ப்ளீட்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 ப்ளீட்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுதா மல்டிபிள் ப்ளீட்ஸ் நான் எடுத்திருக்கேன்ட்டு. இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளின மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் டக்கின் பண்ணும்போது ரொம்ப வந்து பஞ்சாக வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் உள்ளே மறைஞ்சிக்காது. ஸோ வெளியில் உங்களுக்கு விசிபிளாக தெரியணும், நீங்கள் நடக்கும்போது நல்லா அழகாக வெளியில் வந்து பவுன்ஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தள்ளி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இப்போ நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அதே சாரீ பெக்ஸ் வச்சு தான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் நார்மலாக வந்துட்டு டேபிள் இல்லைனாலும் பரவாயில்ல, யாராச்சும் பிடிக்க சொல்லி கூட நீங்கள் வந்து கேதர் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் ப்ளீட்டை டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே ட்ரிக். ஸோ வந்து அந்த பார்டரில் வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் இழுத்திங்கனாலே போதும். ஸோ எல்லா ப்ளீட்ஸுமே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக கேதர் பண்ணிட முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி பின் குத்தி அயன் பண்ண போகிறேன். அயன் மிஷின் தான் வச்சு பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்னர் மிஷின், ஹேர் மிஷின் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட்னர் மிஷின் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் குயிக்காக வந்துட்டு பிடிக்க வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பர்ஸ்னலாக சாரீ ப்ரீப்ளீட்டிங்காக தான் வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுறேன். டேபிள் இருந்தால் தான் இப்படிலாம் பண்ண முடியும், அயன் பாக்ஸ் இருந்தால் தான் அப்படிலாம் பண்ண முடியும்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு நீங்கள் ட்ரே பண்ணதுக்கப்புறம் கூட வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டர் மிஷின் வச்சு நீங்கள் அழகாக அயன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி ப்ராப்பராக வந்து மடிக்கிறதுன்றது பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது எப்படி மடிக்கலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்டர் ப்ளீட்டை திருப்பின மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உள் சுத்து இருக்கு இல்லையா, அதை வந்து ஜிக்ஸாக மடிச்சிருங்க. மடிச்சது வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டை எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்துட்டு எப்படி மடிக்கணுன்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா திருமண மாதிரி தான் இருக்கும். ஸோ பேக் சைடில் இருக்கும். அது வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு அதையுமே எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நல்லா உதறி விடுங்க. விட்டிங்கன்னா உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா கேதர் ஆகிடும். கொஞ்சமாக நீங்கள் வெளியில் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் அந்த பாக்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வெளியில் இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே வந்து மடித்து வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் 1 ஃபோல்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஃபோல்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சமாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அடுத்த மடிப்பு ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு மேலே மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெளியில் இழுத்து விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா ஃப்ரண்ட் ப்ளீட், அதை வந்துட்டு இந்த பாக்ஸ் கார்னருக்கு கனெக்ட் பண்ணி ஒரு சுற்றி அதுக்கப்புறம் இருக்க பல்லு ப்ளீட்ஸை வந்து 2-3 மடிப்பாக மடித்து உங்களுக்கு அதுக்கு அடியில் ஒரு கேப் இருக்கும், அந்த பாக்ஸுக்கு அடியில் அந்த கேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான். ஸோ இது வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். ஸோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு நார்மலாக வந்து அது எப்படி மடிக்கிறதுன்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், என்னோட பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக உங்களுக்கு வெளியில் வரும். என்னோட சாரீ ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் டெக்னிக் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி எங்களோட சாரீ ட்ரேப்பிங் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.